அனைவருக்கும் விக்டர் டுடேயின் வணக்கங்கள். இன்றைய காணொலியிலே இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம் அறிவித்துள்ள ஆன்லைன் விண்ணப்பத்திற்கான கடைசி தேதி 31/8/2024 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 15 ஆகஸ்ட் தேதி வரை கடைசி தேதியாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த அறிவிப்பானது ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை யூஜிபிஜி கோர்ஸ்கள் மற்ற பிற கோர்ஸ்களுக்கான விண்ணப்ப தேதி 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதனுடைய விவரங்கள் குறித்து இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 27ஆம் தேதி மே 2022 யூஜி அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் ஆல் பிஏ பிஎஸ்சி எல்லா கோர்ஸும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் காலேஜில் சேர்ந்து இப்போ பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நல்லா கவனிங்க, 2 லட்சம் பேர் கவுன்சிலிங்கு அப்ளை பண்ணாங்க. 1 லட்சம் பேருக்கு சீட் இருந்தது, 1 லட்சம் பேருக்கு சீட்டு இல்லை. ஆகவே இந்த அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேர இயலாத மாணவர்கள் இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டியில் சேரலாம். தமிழ்நாட்டில் மொத்தம் 8 திறந்தநிலை பல்கலைக்கழகங்கள் உண்டு. அதில் இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி இந்தியா முழுவதுக்கும் இருக்குது. ஆகவே இந்த பல்கலைக்கழகத்தை முதல் தேர்வாக நீங்கள் தேர்வு செய்யலாம். அதற்காக தான் சொல்கிறேன். இப்போ 1 லட்சம் பேர் காலேஜில் சீட்டு கிடைக்காம வெளியே இருக்கிறாங்க. உங்கள் அன்பு மாணவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, இந்த செய்தியை இந்த மாதிரி கல்லூரியில் இடம் கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கு சொல்லலாம். ரைட்டு. இப்போ அதைத்தான் நான் இங்கிலீஷில் சொல்லியிருக்கேன். இப்போ என்னென்ன சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இக்னோ அட்மிஷனில் நீங்கள் அட்மிஷன் போடலாம். சிறப்பு அம்சம் என்னென்னா, கல்வி வேலை வாய்ப்புக்கு தேசிய அளவில் அங்கீகாரம் இருக்குது. ரெகுலர் படிப்புக்கான இணையான படிப்பு, உயர் படிப்புக்கு தகுதியானவர், டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி அனைத்து தேர்வுகளும் கலந்து கொள்ள தகுதியானவர், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு படிப்புக்கு தகுதியானவர், பிஹெச்டி ஆசிரியர் பதவிகளுக்கு யூஜிசி டிஆர்பிக்கு தகுதியானவர், குறைந்த கட்டணம், எளித புத்தகம், எளிமையான பயிற்சி வகுப்புகள், அருகிலே படிப்பு மற்றும் தேர்வு மையம். ரெண்டாவது குறைதீர்க்கும் மையங்கள் உள்ள. இப்போ வாங்க பார்க்கலாம் என்னென்ன கோர்ஸ்ன்னு பார்த்தோம்னா, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் டூரிசம் ஸ்டடீஸ், பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ், பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பேச்சுலர் ஆஃப் பிஏ, பிஎல்ஐஸ், சோசியல் ஒர்க்கு. இப்போ அடுத்து நர்சிங்கு, அடுத்து மாஸ்டர்ஸ் டிகிரியில் எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ், ஹிந்தி, ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ரூரல் டெவலப்மெண்ட், சோசியாலஜி, டூரிசம் மேனேஜ்மெண்ட், எம்ஏ எஜுகேஷன், காமர்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எம்எட், லைப்ரரி சயின்ஸு, மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் டயட்டீஷியன், ஃபுட் அண்டு. அடுத்து இந்த இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி சென்னையில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி சென்னை அதாவது பெரியார் மாளிகை நியர் எக்மோர் பேக் சைடு ஆஃப் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன், நியர் தினத்தந்தி ஹெட் ஆஃபீஸ். இதனுடைய டைரக்டர் பேர்ஸ் கொடுத்துருக்குறேன், மெயில் ஐடி கொடுத்துருக்குறேன், ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறேன். இது காலை இந்த மையம் இயங்கும். அப்ளை ஆன்லைனில் பண்ணுறதுன்ற பார்த்தோம்னா இதுதான் ஆன்லைன் அப்ளிகேஷன். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த இக்னோ அட்மிஷன் .smart.edu ஐஎனில் நீங்கள் போய் இது பண்ணிங்கன்னா உங்கள் நேமு பாஸ்வேர்டு எல்லாம் போட்டிங்கன்னா இது பண்ணலாம். அன்பு மாணவர்களே, நீங்கள் இந்த ப்ளூ கலரில் இருக்கு பாருங்கள், scholarship.gov.in, இதில் உதவித்தொகைக்கு தகுதியானவராக இருந்தால் அடுத்து கீழ்கண்ட இணையதளத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அது எப்படி? நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல், ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஓடிஆர்னா என்னன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டும். பண்ணிட்டீங்கன்னா ஸ்காலர்ஷிப் உண்டு. இது ஏற்கனவே உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே 9 to 6 மணி வரை இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி இயங்கும். இதே போல் ஒரு நல்ல செய்தி, அங்கே தென் மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு மதுரை ரீஜனல் சென்டர், சரிங்களா? மதுரை ரீஜனல் சென்டருடைய ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுத்துருக்குறேன். இந்த லாஸ்ட் டேட் அட்மிஷன் மட்டும் பழைய டேட்டு 30/6 கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். ரைட்டுங்களா? இப்போ மதுரையில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறேன். ரைட்டுங்களா? நீங்கள் ஃபோன் நம்பர் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். காமன் அப்ளிகேஷன் காமன் அட்மிஷன் போர்ட்டல் தான்
நீங்கள் மதுரையை செலக்ட் பண்ணால் மதுரை பண்ணிக்கலாம், சென்னை பண்ணணும்னா சென்னை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. மேலும் விவரங்களுக்கு ignoac.inல வெப்சைட்டில் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த விவரமே போதுமானது தான். நீங்கள் கோர்ஸை செலக்ட் பண்ணுங்கள், வெப்சைட்டுக்கு போங்க, சரியாயிரும். இந்த பாருங்க அஃபிஷியல் வெப்சைட்டு. இது ஆன்லைன் போர்ட்டல் அட்மிஷன் வெப்சைட். சரிங்களா? இப்போ விக்டரி டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ் என்ன செய்யும் அப்படின்னா, இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான அசைன்மெண்ட் உதவி, அப்புறம் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் பேப்பர், கைடு புக்கு, ப்ராஜெக்ட்டு, ஃபீல்டு ஒர்க்கு, ஜேர்னலு, அட்மிஷன், ரீரிஜிஸ்ட்ரேஷன், எக்ஸாமினேஷன் ஃபார்ம், இவாலுவேஷன், கான்வகேஷன் எல்லாத்துக்குமான வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் வழங்குகிறது. நல்லா கவனிங்க. இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்தியா முழுக்க இப்போ சப்போஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க, நாளைக்கே நீங்கள் வேறு இடத்துக்கு போயிட்டீங்க, பெங்களூர் போகிறீங்க, மைசூர் போகிறீங்க, எங்கே போனாலும் நீங்கள் தேர்வு மையமோ படிப்பு மையத்தோ நீங்கள் மாற்றிக்கிட்டு போயிடலாம். சென்னையிலேருந்து நீங்கள் என்ன செய்யலாம், மதுரைக்கு மாற்றலாம். மதுரையிலேருந்து திருநெல்வேலியோ விசாகப்பட்டினமோ கொச்சியோ எங்கே நீங்கள் வேலை கிடைக்குதோ அங்கே நீங்கள் மாற்றிட்டு போயிடலாம். சரிங்களா? ஆகவே இதில் முக்கியமான விஷயம் ரெண்டு என்னென்னா, நாடு முழுக்கும் தேர்வு மையங்கள் படிப்பு மையங்கள் உண்டு. ஸ்காலர்ஷிப்பு உங்களுக்கு தகுதி இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். மூணாவது இது பாடநூல்கள் வழங்கப்படும். ரைட்டுங்களா? பாடநூல்கள் வழங்கப்படும், பாடங்கள் கவுன்சிலிங் கிளாஸ் மூலம் நடத்தப்படும். சரிங்களா? இப்போ வைஷ்ணவா காலேஜ் நம்மளுடைய சென்னையில் ஸ்டடி சென்டர். ரைட்டுங்களா? ஏதோ ஒரு ஸ்டடி சென்டருக்காக சொல்கிறேன். அடுத்து கேளுங்க. இப்போ 31ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அப்படியே நீங்கள் ஏடிஎம்மில் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி முடித்தோன்னா உங்களுக்கு புக்கு வரும். மேலும் நீங்கள் தகவல்னா சென்னையில் இருப்பவங்க பெரியார் திடலில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி மண்டல மையத்தை நீங்கள் அணுகி அங்கே இருக்கவங்களை தொடர்பு கொண்டு மேலும் உங்களுக்கான விவரங்களை கேட்டுக்கலாம். நீங்கள் எனக்கிட்ட ஃபோன் பண்ணிங்கன்னா நானும் சில விவரங்களை சொல்லுவேன். இந்த செய்தியை வழங்குவது விக்டரி டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ், டாக்டர் டி சம்பத்குமார். இந்த நிறுவனத்துடைய நோக்கம் அனைவருக்கும் உயர்கல்வி, அனைவருக்கும் அரசு வேலை, அனைவரையும் முதலாளியாக்குவது போன்ற 3 முத்தான நோக்கங்களுக்கான வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் வழங்குவதை சேவையாக கொண்டுள்ளது. நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். உங்களுடைய ஆதரவு தான் மென்மேலும் நாங்கள் கல்விசார் காணொலிகளை வழங்குவதற்கு ஏதுவாக இருக்கும். நீங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களது நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த செய்தியை பகிருங்கள். தொடர்ந்து காணொலியை பாருங்கள். ஏதேனும் ஒரு வகையிலே அனைவருக்கும் பொதுவான ஒரு நிறுவனமாக நீங்கள் ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் கட்டாயம் நீங்கள் பயன்பெறுவீர்கள். இந்த காணொலியை பார்த்து பயன்பெறுங்கள். பிறருக்கு பகிர்ந்து அவர்களையும் பயன்படுத்த சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். டாக்டர் சம்பத்குமார்.